ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 29 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து அந்த ஸ்டால் போடுவாங்கல்ல, அங்க வந்து உட்காந்துருக்காங்க. விஜய் வந்து காவேரிக்கு வந்து கால் பண்றாரு. கால் பண்ணி நீ எங்க இருக்க? நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னோடனே, நான் இந்த மாதிரி ஸ்டால் போடுற இடத்துல இருக்கேன்னொடனே, இப்போ விஜய் எங்கேயும் போயிடாத அங்கேயே இருன்னு சொல்லிட்டு வேகமா வர்றாரு. இப்போ விஜய் வந்தோடனே காவேரி கிட்ட ஓடி வந்து பேசுறாரு. நான் உன்னை தேடி வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு கூட வந்தேன். அப்போ உங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்ப காவேரி கேக்குறாங்க, எதுக்குங்க வீட்டுக்கு போனீங்க? இந்த மாரி அவங்க ஏற்கனவே என்னையே திட்டிட்டு இருக்காங்க. நீங்க போய் உங்கள வேற சங்கடப்படுத்தியிருப்பாங்கல்ல அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்ப கேரிங்கா பேசுறாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி மீடியால பேசுறாங்கல்ல, அதெல்லாம் நான் உன்ட்ட பேச தான் வந்தேன். இந்த மாரி நான் அவளுக்கு மோதிரம் போட்டு விட்டது எல்லாமே உண்மைதான். ஆனா அதெல்லாம் எப்பவோ நடந்தது. திருப்பி வெண்ணிலா வரவே மாட்டாங்கிற இதுல தானே நம்மளோட லைஃப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சோம். உனக்கு புரியுதுல்ல, நீ என்ன சந்தேகப்படலல்ல அப்படின்லாம் கேட்டோனே, காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். நீங்க இந்த பிரச்சனைய முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜய்க்கு வந்து நம்பிக்கை குடுக்குறாங்க. இப்ப 2 பேரும் ஒருத்தரோட கை ஒருத்தர் பிடிச்சு, ரொம்ப எமோஷனலா, சென்டிமெண்டா காவேரி ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அப்புறமா விஜய்க்கு தைரியம் சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்ப விஜய் போகும்போதே காவேரிக்கு அப்படியே தலை சுத்துது. விஜய் பாதி தூரம் போகும்போது காவேரி திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறாங்க. ஆனா கடைசியில காவேரி கீழ விழ போறாங்க. விஜய் ஓடி வந்து பிடிக்கிறாரு. காவேரி என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறமா தூக்கிட்டு கார்ல கூட்டிட்டு வர்றாரு ஹாஸ்பிட்டலுக்கு. கார்ல வேகமா வர்றாரு. காவேரி முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. அப்ப காவேரி என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லி கன்னத்த தட்டிட்டே இருக்கிறாரு. அப்ப காவேரி வந்து மெதுவா போங்க, மெதுவா போங்கன்னு மட்டும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு? ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப பதர்றாரு. அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கும்போது வெளியில நின்னு ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்து கேட்குறாங்க, "ஏங்க ஒரு பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பாடு குடுக்கணும் கூட உங்களுக்கு தெரியாதான்னோனே?" இப்ப விஜய் அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாரு. "என்ன என்ன டாக்டர் சொல்றீங்க? காவேரி பிரெக்னன்ட்டா?" அப்படின்னோனே, "ஏன் சார் அத அவங்க உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? நீங்க அவங்க புருஷன் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டுட்டு, "அவங்க சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. சும்மாவே இந்த டைம்ல வந்து தலை சுத்தல், வாந்திலாம் இருக்கும். அவங்க சாப்பிடாம இருந்தனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நான் போய் பார்க்கலாமான்னு கேட்குறாரு. போய் பாருங்க அப்படின்னோனே, இப்ப விஜய் அப்படி மெதுவா உள்ள போறாரு. அவருக்கு அப்படியே ரொம்ப கவலையா இருக்குது. போயி காவேரி கிட்ட போய் உட்காந்தோனே, காவேரின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப காவேரி எந்திரிக்க போறாங்க. "இல்ல நீ படுத்துக்கோன்னு" சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சுடுறாரு. இப்ப உடனே காவேரி, "ஏங்க உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேன்னு" சொன்னோனே, "ஏன்டி என்கிட்ட இந்த மாரி இந்த விஷயத்த சொல்லவே இல்ல? மறைக்கக்கூடிய விஷயமா இரு. நம்ம லைஃப்ல இந்த மாரி ஒரு ஹேப்பியான மொமெண்ட் இன்னொரு வாட்டி கிடைக்குமா? ஏன் இப்படி பண்ணுன? நம்ம அம்மா, அப்பா ஆக போகிறோங்கிற விஷயத்த விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்க போகுதுன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுடுறாரு. அப்புறமா காவேரி வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. கைய தட்டி விட்டுட்டு, "போடி" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்புறமா காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நான் உங்ககிட்ட சொல்ல தாங்க வந்தேன். அன்னைக்கு கூட உங்களுக்கு கால் பண்ணேன்ல. கோயிலுக்கு கூட அதுக்காக தான் உங்கள வர சொன்னேன்னோனே." இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "அன்னைக்கு நீ வர சொன்னப்போ, ஏதோ ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. ஆனா இதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் நானே உன்கிட்ட கூட வந்து கேட்டேன்ல, நீ ஏன் அப்ப சொல்லவே இல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப காவேரி வந்து சொல்றாங்க, இந்த மாரி நானா வெண்ணிலாவான்னு சொல்லி நீங்க வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது. குழந்தை உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு தாங்க நான் இந்த மாரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து கேட்குறாரு. "நீயா சொல்லியிருந்தா இந்த விஷயத்த என்கிட்ட எப்படி சொல்லியிருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேப்பியா கேட்குறாரு. இப்ப காவேரி சிரிச்சுக்கிட்டே அவங்க கைய எடுத்து விஜயோட "உங்க கைய தாங்க" அப்படின்னு சொல்லி வாங்கி அவங்க வயித்துல வைக்கிறாங்க. விஜய் வந்து ரொம்ப அப்படியே ஹேப்பியா ஃபீல் பண்றாரு. அதோடயே அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.